வணக்கம். விருச்சிக லக்னம். லக்னாதிபதி செவ்வாய். லக்னாதிபதி லக்னத்திலேயே அமர்வதும் அவரே 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவது இந்த லக்னாதிபதியினுடைய ஒரு நெகட்டிவான அமைப்புன்னு சொல்லாங்க. லக்னத்திலேயே லக்னாதிபதி அமரக்கூடாதுங்க. விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை அவரே தான் 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். 6ஆம் அதிபதி லக்னத்தில் அமரும்போது என்ன பண்ணுவார்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக, அதாவது சுபத்துவமாக இருக்கும்போது அப்படியே டோட்டலாக 6ஆம் இடத்தினுடைய சுப பலன்களை மட்டும் கொடுத்துருவார். 6க்கு 6ல் மறையிறாரு, 11ஆம் இடத்துலையே இருக்கார், சிறப்பு. இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா புதன் தசை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு இருக்குது. இவன் சூரியன், சந்திர, செவ்வாய் தசைகள், குரு தசை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி குரு, 2, 5க்கு அதிபதியான குரு லக்கணத்திலேயே திக்பலமாக வலுத்துட்டார்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா லக்கணத்தில் உட்காரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், 9ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், 5ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல யோகங்கள் அமைஞ்சு, நல்ல தாய் தந்தையர் அமைஞ்சு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே பார்த்திங்கன்னா சூரியன் அமர்ந்துட்டா, இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் அங்கே பார்த்திங்கன்னா லக்கணத்திலேயே அமர்ந்துட்டா அதுவும் சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி சூரியன் லக்கணத்தில் அமரும்போது பார்த்திங்கன்னா சுபத்துவமாக, அதாவது குருச்சுக்கனுடைய இணைவில் இருந்துட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையே அமர்ந்துட்டாலும் தொழில் விஷயத்திலே இவங்களுக்கும் நல்ல பாசிட்டிவான அமைப்பு இருக்குங்க. இவங்க தான் ஃப்யூச்சரில் தொழிலதிபர்கள். சின்ன வயசாக இருந்தால் இவங்க தான் அந்த தசாபுத்தி வரும்போது கட்டாயம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு மிகவும் பாசிட்டிவாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னாதிபதி, அதாவது 10ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல வலுவாக வரும்போது நல்ல தந்தையாருடைய அமைப்பு, தந்தையார் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, தந்தையார் சொத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு சேரக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடந்துருங்க. அப்போது இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகளையும் குரு தசை அட்டகாசமாக இருக்குங்க. குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையே அமரும்போது, இல்லை 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமரும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோக தசைகள். அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை 8, 11க்கு அதிபதியான புதன் தசை வரக்கூடாதுங்க. புதன் தசை வந்ததுன்னா ஒரு இக்கண்ணை வைப்பார். ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசைகள். அதாவது குரு அணி, சுக்கிர அணின்னு இருக்குங்க. இவங்க பார்த்திங்கன்னா குரு அணியில் தான் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் வரப்போகுது. அந்த குரு அணிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர அணியினுடைய லக்னங்களுடைய தசாபுத்திகள் வரும்போது சரியில்லாத அமைப்பாக இருக்குங்க. அது டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு தசையும் சூரிய தசை, சந்திர தசை நல்ல விதமான பலன்களையும், 6க்கு அதிபதியான லக்னாதிபதி தசை 6க்கு 6ல் மறையும் போது நல்ல பலன்களையும் கொடுத்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம் தாங்க இந்த விருச்சிக லக்கணத்தை பொறுத்துள்ள இந்த தசாபுத்திகள் வரும்போது. எப்பவுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கை சம்பவங்கள் தசாபுத்தி அடிப்படையில் தான் நடக்குங்கிறது தான் விதிங்க. என்ன தான் யோக ஜாதகமாக பல அருமையாக ஜாதக அமைப்பு அமைஞ்சிருந்தாலும் தசாபுத்திகள் தான் நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்குங்க. அது நல்ல வயசில் வரும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் நல்ல பலன்களையும், அதே பார்த்திங்கன்னா மோசமான தசாபுத்திகள், பாவத்துவமான தசாபுத்திகள் வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவான தசாபுத்திகளையும் அதுவும் பாவத்துவமாகி அந்த தசையே நடக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மோசமான அமைப்பு தான் நடக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தை பொறுத்தவரை விருச்சிக லக்கணத்துக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் மிகவும் சிறப்பான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரினா புதன் தசை மட்டும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியினுடைய கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இதெல்லாம் கொடுப்பாருங்க. அதே 8க்கு 8ல் மறைஞ்சிருந்தால் 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்களாக இருக்கும், பாசிட்டிவான பலன்களாக இருக்கும். அதே 8ஆம் இடத்துலையே டைரெக்டாக தொடர்பு கொண்டு அந்த தசா புத்திகளும் வந்துட்டால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவான பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்கணத்துக்கு இருக்குங்க. இந்த லக்கணத்தை பொறுத்தவரை புதன் தசை வராது இருந்தால் நல்லா யோக ஜாதகங்க. சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள். அடுத்தது ராகு தசைன்னு ஒன்று வருங்க. ராகு கேதுக்கள் எல்லா லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் தசை வரத்தான் போகுது. அவங்க எங்கே அமர்றாங்களோ அந்த, ஏன்னா ராகு கேதுக்களை பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. தான் நின்ற வீட்டின் அதிபதியை போலவும் தன்னை பார்க்கக்கூடிய
கிரகங்களுடைய அமைப்பை போல வந்து ராகு எடுத்து செய்வாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்து தான் வரும். இருந்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை சூரிய சந்திர குரு தசைகள் மிகவும் சிறப்பாகவும் செவ்வாய் தசை ஒரு இக்கண்ணா வச்சும் செயல்படக்கூடிய அமைப்புங்க. என்ன இருந்தாலும் அவர் வந்து 1-6க்கு அதிபதிங்க. அப்போது அந்த ஆதிபத்திய விசேஷமுள்ள தசைகள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சு இந்த ஜாதகர் வந்து நல்ல உயர்நிலை போகக்கூடிய சிறப்பான அமைப்பு. இந்த ஜாதகரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எதையுமே துடுக்குத்தனமாக செய்வாங்க, எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடிய இந்த லக்னாதிபதி தாங்க சிறப்பாக இருக்குது. இந்த லக்கணத்தை பிறந்துட்டாவே அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மூமெண்ட்டுங்கிறத இருக்காதுங்க. எதையுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அப்பேற்பட்ட இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் நல்ல பலன்களையும் குரு தசை அட்டகாசமான பலன்களையும் கொடுக்கும். புதன் தசை மட்டும் வரக்கூடாதுங்க. இந்த லக்கணத்தை பொறுத்தவரை புதன் தசை ஆகாத தசை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.